2013 விஜினாபுராவில் தேவன் ஒரு விதையை விதைத்தார். அது மண்ணில் அல்ல, ராஜேஷ் எண்ணக்கூடிய ஒரு வாலிபன் இதயத்தில். தேவன் கொடுத்த தரிசனமானது ஒரு வாலிப ஜெபசேனையை உருவாக்குவது. அந்த ஜெபசேனைக்கு ஆர்மி ஆஃப் லிவிங் காட் என்று பெயர் சூடப்பட்டது. இந்த தரிசனத்தின் விளைவாக சனிக்கிழமை தோறும் வாலிபர் கூடுகை ஆரம்பமானது. அக்டோபர் 2014 எங்கள் முதல் வெளிப்புற இளைஞர் கூடுகை ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் மழையின் காரணமாக தடைகள் வந்தது. தொடர்ந்து அநேக கூட்டங்கள் இதே போன்று தடைகள் ஏற்பட்டன. ஆனாலும் எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். தளர்ந்து போகாமல் முன்னேறி செல்ல உதவி செய்தார். (2015) தெய்வீக சந்திப்பின் மூலம் காவேரி நகரில் மூடப்பட்டு பாழாய் போயிருந்த ஒரு சபையை அறிந்தோம். அதை மீண்டும் திறப்பதற்காக அநேகர் முயற்சி செய்தும் முடியாமல் இருந்தது. ஆனால் நாங்கள் கட்டிட உரிமையாளரிடம் கேட்டபோது தேவன் அவர்கள் உள்ளத்தில் பேசி சரி துவங்குங்கள் என்று சொன்னார்கள். 2015 சிறுவர்களின் ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஒவ்வொரு சிறுவர்களின் குரல்கள் துதியால் நிரம்பின. அதே ஆண்டில் திருநங்கைகளுக்கான கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி ஏற்படுத்த தேவன் உதவி செய்தார். இதுவே ஊழியத்தின் ஒரு திருப்பு முனையாக மாறி ALG யூத் ஃபெலோஷிப் இருந்து ALG ஹவுஸ் ஆஃப் பிரேயர் என்கின்ற சபையாக ஆனது. பிப்ரவரி 7, 2016 ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய முதல் ஆராதனையாய் 5 பெயர்களை கொண்டு ஆரம்பித்தோம். வாரந்தோறும் இருதயங்கள் தொடப்பட்டன, வாழ்க்கைகள் மாறின, அற்புதங்கள் நடந்தன, சபை வளர்ந்தது. அதே ஆண்டு VBS நடத்தினோம். 300 பிள்ளைகள் பங்கேற்றனர். ALG ஹவுஸ் ஆஃப் பிரேயர் அநேக உடைக்கப்பட்ட இருதயங்களுக்கு, குடும்பங்களுக்கு அடைக்கலமாக மாறினது. பண்ணும் தேவன் இந்த ஆண்டும் என் முன்னே போவார். காரியங்கள் வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டும் என் முன்னே போவார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டும் அற்புதங்கள் செய்வார். உன் காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டும் அற்புதங்கள் செய்வார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்கு தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்கு தத்தம் சுதந்தரிக்க செய்வார். கண்மலைகள் தடாகமாய் மாறும், கற்பாறைகள் நீரூற்றாக மாறும். கீழான அனுபவங்களில் இருந்து தேவன் உங்களை மேலான அனுபவங்களுக்கு இந்த வருஷத்துல கொண்டு வருவார். குமார் Papa,
2020 லாக்டவுன் வந்தது. சபைகள் மூடப்பட்டன. ஆனால் சபையானது கட்டிடம் மாத்திரம் அல்ல, அது தேவனை ஆராதிக்கும் எந்த இடமானாலும் அவர் வந்து வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். என் ஜனங்களை தாழ்மைப்படுத்திக் கொள்ள சொல்லு, தாழ்மையாக ஜெபிக்க சொல்லு, நான் சேமத்தை உண்டு பண்ணுவேன். ஆன்லைன் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் உதவி செய்தார். அதுவே ALG மீடியா மினிஸ்ட்ரியாக ஆரம்பமானது. My righteousness, oh God, how I need you. அதைத் தொடர்ந்து 2021 தேவன் மிஷனரி தரிசனத்தை கொடுத்து கர்நாடகாவில் ஒரு மிஷனரியை தாங்கி வருவதற்கு உதவி செய்தார். இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு அநேக தடைகளும் இழப்புகளும் சம்பவித்தன. பிறகு 2022 தேவன் கர்நாடகாவில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பாரத்தை கொடுத்தார். அப்படியே ALG மிஷன் என்கின்ற ஸ்தாபனம் பிறந்தது. இதற்காக ஜெபித்தோம், கொடுத்தோம், ஊழியர்களை பலப்படுத்தினோம். 31 மாவட்டங்களில் 31 போதகர்களை தாங்கும்படி உதவி செய்த தேவன் இப்பொழுது 300க்கும் மேற்பட்ட ஊழியர்களை ALG தரிசனத்தோடு இணைந்து ஊழியம் செய்வதற்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆனால் ஊழியத்தின் பயணம் சோதனை இல்லாமல் இல்லை. அக்டோபர் 28, 2024 எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காவேரி நகரில் கடைசியாக இருந்தது. வரும்போது ஒண்ணுமே இல்ல, ಬರುವಾಗ ಏನೂ ಇಲ್ಲ, ஆனா போகும்பொழுது ಆದ್ರೆ ಹೋಗುವಾಗ கர்நாடகால 31 சபை கொடுத்திருக்கிறார். ಕರ್ನಾಟಕದ 31 ಸಭೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. போன வாரம் ಕಳೆದ ವಾರ சிக்பலாப்பூர் தேவனல்லி பாஸ்டர்ஸ் உடைய பிரசிடென்ட்டை சந்திக்கும்படிக்கு ஒருத்தருக்கு கீழேயோ 150 பாஸ்டர் இருக்கிறாங்க. அவங்கள சந்திச்சு பேசும்படிக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ಕಳೆದ ವಾರ ಚಿಕ್ಕಬಳ್ಳಾಪುರ ದೇವನಹಳ್ಳಿ ಅಲ್ಲಿರುವಂತ ಆ ಒಂದು ಪಾಸ್ಟರ್ಗಳ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಅವರನ್ನು ನಾವು ಸಂಧಿಸಿ ಮಾತನಾಡಲು ಒಂದು ಅವಕಾಶ ದೊರಕಿತು. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿಯೂ 150 போதகரிದ್ದಾರೆ. சொல்றாங்க, பாஸ்டர் இந்த தரிசனத்துல நாங்க இணைஞ்சு கொள்ள எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ಬೋಧಕರೇ, ಈ ದರ್ಶನದಲ್ಲಿ ಜೋಡಣೆ ಆಗುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಬಹಳ ಸಂತೋಷಕರವಾಗಿದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து நம்மள கொண்டு போறாருன்னா ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಈ ಸ್ಥಳದಿಂದ ಬೇರೆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಆತನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ 100 ಸಭೆಗೆ தேவையான இடம், ಬೇಕಾಗಿರುವಂತಹ ಸ್ಥಳ உனக்கு இது இல்ல, ನಿನಗೆ ಇದಲ್ಲ, வேற ஒரு இடத்தை ಆಯುಧಪಡಿಸಿ ನಿನಗೆ ಬೇರೆ ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳವನ್ನು ನಾನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತೇನೆ, ನಾನು ಅದು உனக்கு கொடுப்பேன், ನಾನು ಅದನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. அழைக்கப்பட்டதை கவலைப்படாத, ಕರೆದಿರು ಆ ಒಂದು ಮುಚ್ಚಿರುವುದರ ಬಗ್ಗೆ ನೀನು ಚಿಂತಿಸಬೇಡ. அப்பொழுது எங்கு செல்வது, எங்கு ஆராதிப்பது என்று தெரியாமல் இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலே தவித்தது போல் நாங்களும் தவித்தோம். ஆனாலும் தேவன் சபையை சிதறவிடாமல் தொடர்ந்து அவரை ஆராதிக்க கிருபை காட்டினார். இப்பொழுது தேவன் சபைக்கு வாக்குதத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு எங்களை கொண்டு வந்து அவரை சுதந்திரமாக ஆராதிக்க உதவி செய்துள்ளார். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து
நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. Come on everybody. ஒரு சிறிய இளைஞர் ஊழியம் ஒரு சபையாக மாறி இப்போது நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை ரட்சிப்பின் பாதையிலே நடத்துவதற்கு தேவன் பயன்படுத்தி வருகிறார். தூயவர் இயேசுவையே கைகளை தட்டி சேர்த்து சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே